இருக்கேன். புரியுதா? இது வந்து எல்லா இடத்துலயும் இப்படிதான். Stillness and silence of this moment. அதுதான் ரிவீல் பண்றது. அதுலேருந்து தான் வருது. அதுலேருந்து தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குன்னாலே என்ன அர்த்தம்? எல்லாமே எல்லா காலங்கள்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே எப்பவும் இருந்துட்டு. சென்டர் தான் இல்லை, எல்லாம் இருக்கிறது. தனித்த சென்டர் ஒரு ஆன்லுக்கர் இல்லை. இதுவும் அதோடைய ப்ரொஜெக்ஷன் இல்லை, அதுல இருக்கு. இந்த பாடி மைண்டுன்னு சொன்னா என்ன? புத்தி, மனம், அகங்காரம், ஞாபகங்கள், எண்ண ஓட்டங்கள், பலவிதமான தன்மைகள் எல்லாமே அதில் சஞ்சரிச்சுட்டே இருக்கு. அவைகளுக்கு ஒரு மீடியம் வேணும், எக்ஸ்பிரஷன் வேணும். அதுக்கோசரம் நீங்க அதை பிடிச்சிக்கிறீங்க. நெடுமாறன்ற நேமி அந்த ஃபார்மை பிடிச்சிக்கிறீங்க. நீங்க ஒரு ஃபார்மை பிடிச்சிக்கிறீங்க, நீ ஒரு ஃபார்ம் பிடிச்சிக்க, நான் ஒரு ஃபார்ம். இம்பர்சனல் என்ன? ஐ ஹவ் டு ஸ்டெப் அவுட் டு see this reality. நான் உள்ளேந்து பார்த்தா தெரியாது. உள்ளேந்து திங்கிங்காகவே தான் இருப்பேன். அந்த உணர்ச்சியாகவே தான் இருப்பேன். உணர்ச்சியா இருக்கேன்னு கூட தெரியாம இருப்பேன். இந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கேன்னு தெரியாம அந்த உணர்ச்சியாகவே இருப்பேன். தனித்த பார்வை எந்த அளவுக்கு போதோ அப்பதான் அந்த தெளிவு வருது. ஆமா, தனித்த பார்வை, தனித்த எண்ணெயோட அசோசியேஷன் இல்லாம இருக்குது, தனித்த உன்னுடைய அசோசியேஷன் இல்லாம இருக்குது. ஆனா அது ஓயாம இருக்கின்றே இருக்கும். ஒரு க்ஷணம் பார்க்காம விட்டா மூடிடும். உடனே பில்டிங் கட்டிடும். கட்டிட்டு அதை படிச்சு நிற்கும். அதுக்கு நிக்கிறதுக்கு தனியா நிக்கவே நிக்காது. உடனே க்ளோசிங் தான் அது. இது இப்படி ஆயிருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கும்பொழுது சம் மொமெண்ட் சடன்லி எப்ப இங்க டோட்டல் சரண்டரும் வரும். அட விடுப்பா, கடவுளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், அந்த அளவுக்கு போயிடும். சீக்கிங்லாம் போயிடும். சீக்கரோட சேர்ந்து சீக்கிங் போயிடும். ஒழிச்சு கட்டிடுவோம். டூயிங் நத்திங் தான் போய் நிற்கும். புலன்களுக்கோ மனத்துக்கோ ஞாபகங்கள் மூலமாவோ தனித்த உணர்ச்சிகளினுடைய வாசனை பதிவுகள் பலமா இருந்து திருப்பி எங்கேயாவது பிரவருத்தியில போய் மாட்டின்டா டீவியேஷன் அப்படி போயிடும். ஒரு காலம் உற்பத்தி பண்ணப்பட்டு, ப்ரொஜெக்ஷன்ஸ் உற்பத்தி பண்ணப்பட்டு வெளியில கொஞ்சம் சுத்திட்டு இருக்கும். இவ்வளவுதான் மொத்த சரக்குன்னு தெரிஞ்ச பிறகு புலன்கள் வெளில போகக்கூடாது. மனம்னு ஒன்றும் ஒரு என்டிட்டி ஒன்றும் கிடையாது. தாட்ஸ் இந்த உடலை பிடிச்சிக்கிட்டு தான் அது எனக்குன்னு சொல்லணும், என்னுடையன்னு சொல்லணும். என்னோட ப்ராப்ளம், என்னோட இமேஜ் சொல்ல என்னோட சொல்லதெல்லாம் இதுக்கு பின்னாடி இது இந்த சேர்ந்த தன்மை. அவைகளோட பாதிப்பு நான் என்ற மொத்த அசம்பிளினுடைய பாதிப்பு. அதனால்தான் பார்வை சென்டர் யாராவது இருக்காங்களா, அதுதான் மெயின் விசாரத்துல மெயின் அது. ஆனா அது மெயின் அதனுடைய எண்டு அதுதான். தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்த இருக்கு அப்படின்ற மாதிரி போய் முடியுது.
தன்மய ஆனந்தம் இருக்கு. தன்னை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தம் இருக்கு. என்னை ஒன்று உளது ஏற்றுதற்கு தன்னையலாது அந்நியம் ஒன்றும் அருகிலார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னல் எவன். தன்னை அழித்ததுன்னா இந்த மாதிரியான நான்லேருந்து ஆரம்பிச்சு என்னை என்னால் என்னோட நிலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ரக்சர்ல ஓயாம உருவாயிட்டே இருக்கு. ஓயாம உருவாயின்னு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாதுடா இங்க. ஏங்க என்னுடைய நாளை காத்தால ப்ரோக்ராம் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னா இங்க என்னோட திங்கர் ஒரு பைத்தியக்காரத்தனம்ல இங்க ஜுரத்தோட பிளான் பண்றது பயங்கர பைத்தியக்காரத்தனம். ஆனாலும் எந்த அளவுக்கு அறியாம இருக்கும் அந்த அளவுக்கு பிளானிங் நடந்துட்டே இருக்கும். விட்டுறவே முடியாது. மூடி மூடி தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு எப்படி பண்ணலாம், எதா பண்ணலாம், புரியுதுங்களா? அது மாட்டுங்க. ஆனா பிராரப்தத்துல இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அப்புறமா தான் நம்ம மீட்டிங் நடக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. திங்கிங் இன்னும் இருக்கும். ஆனா இந்த சத்சங்கம் அந்த திங்கிங் ப்ராசஸ் அவன் நிச்சயில தான் நடக்குது. அதுவும் எல்லாம் தான் கூடி நடக்கணும்னா அவன் தான். அருளும் அவன் தான். எல்லாமே அருள். லௌகீகத்துக்கும் அவன் அருள், பரமார்த்தத்துக்கும் அவன் அருள். லௌகீகத்துல ஒண்ணு நடக்கணும்னாலும் அவன் அருள், நடக்கக்கூடாதுன்னாலும் அதுவும் அருள் தான். ஆனா நடக்கக்கூடாதுன்ற வகைக்கு இவனுக்கு பிடிக்காது. புரியுதா? லோக்கல் சென்டருக்கு பிடிக்காது. அங்க அவன் ஸ்ட்ராங்கா நிப்பார். அவர் நோ சொல்லும் பொழுது ஆள் பலமா நிற்போம். பிடிவாதம் பிடிக்கும் போது பலமா நிற்போம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பலம். திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும்ன்றது அங்க பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிடிவாதம் பிடிக்கணும்னு பண்ணப்பட்டிருக்கு, திசை திரும்பணும்னு பண்ணப்பட்டிருக்கு. இப்படி எல்லா லெவல்லையும் எல்லா இடத்துலையும் ஒரே அரசாட்சி நடந்துட்டு. ஒரே அரசாட்சி. அவரே பகவத்கீதையில என்ன சொல்றார்? சர்வ தர்மானு பரித்யஜ்ய அப்படின்றார். மாம் ஏகம் சரணம் விரஜ. சர்வதர்மம், அனைத்து தர்மங்கள், அது என்ன தர்மமா இருக்கட்டும். பிசினஸ்ல நீ கொள்ளடிக்கிறது கூட தர்மமா இருக்கும். இன்னொருத்தனை ஏமாத்துறதெல்லாம் கூட இருக்கட்டும். அதுதான் பிசினஸ் தர்மமா இருக்கலாம். என்ன தர்மம்? எல்லாம் தர்மம்னா அதர்மம் சேர்த்த தர்மம். புரியுதா? எல்லாம் எல்லாத்தையுமே விட்டுடு. நல்லதையும் சேர்த்து விட்டுரு. கெட்டது மாத்திரம் விடுறது. நல்லதையும் சேர்த்து விட்டு என்னை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு நீ சரணம் அடையணும். எவ்வளவு ஷார்ப்பா அந்த டீச்சிங் போகுது பாருங்க. இந்த இது கொண்டு வந்திருக்கேன், சூக்தம். முக்கியமான அந்த லைன்ஸ் மாத்திரம் பார்த்து, நாராயண சூக்தம். நம்ம சரணாகதி ஒரு ஆள் பண்ண முடியுமா? உள்ள சரணாகதின்றது என்ன? ஃபுல்லா உணர்றோம். உணர்ந்து ஒடுங்கி ஒரு முனைப்பு இல்லாம நான் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை. எல்லாம் இந்த சரணாகதி கூட அவன் தான் பண்ணான். இல்லாட்டி கொள்ளடிக்கிறான் அவனை. அவன் சொத்து, அவன் சொத்து. அது ஆணவமா மாறுது, இங்கே அகங்காரமா மாறுது, செயல்படுது. தனி எழுச்சியா உட்கார்ந்து செயல்படுது. இந்த நாராயண சொப்னம் தாங்க. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ, நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹ, நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ, யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே அபிவா அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ அப்படின்னு சொல்றாரு. இந்த லைன் யத்து ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே, பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ இங்கே இருக்கும்
அனைத்தும் உலகம் முழுவதிலும் காணப்படுவது எதுவாயினும் கேட்கப்படுவது எதுவாயினும் அவை அனைத்தையும் உள்ளும் புறமுமாக வியாபித்தபடி நாராயணன் இருக்கிறார். நாராயண சூக்தத்துல வருது லைன். இது தியானத்தின் அடுத்தபடி. முதலில் மனம் எல்லையற்று பரந்த தெய்வத்தை நினைப்பதில் ஈடுபட்டது. இப்போது அதன் எல்லை சுருக்கப்படுகிறது. பரந்திருந்த மனம் நம்மில் ஒன்று சேர்க்கப்படுகிறது. நம்மில்ன்றது ஒரு பொருள், நானில் கிடையாது, நம்மில். ஆக மொத்தத்துல எப்படியா இருந்தாலும் அங்க சென்டரே ஆக்சுவலா உண்மை கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய ரிஷி அந்த அந்த சுரூபத்தை பார்த்து அப்படி வர்ணிக்கிறார் அவரு. அப்புறம் சொல்றார், அந்தர்பகிச்ச சசர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக. உள்ளும் புறமும் எல்லா இடத்திலையும் அவன் மொத்தனே நிரவி இருக்கிறான். அனந்தம் அவ்யயம். அனந்தம்னா எல்லையற்றது, அவ்யயம்னா தோற்றத்திற்கு வராதது. கவிகம் சமுத்திரே அந்தம் விஸ்வ சம்புவம். சமுத்திரே அந்தம்னா சம்சார கடலினுடைய விளிம்பம். அது சம்சார கடல்னா என்ன? உள்ள ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், நினைவலைகள், ஞாபகங்கள், பழைய அனுபவங்கள், இதெல்லாம் எப்ப பாரு சர்ஃபேஸ்ல இருந்துட்டே இருக்கு. இந்த சர்ஃபேஸ் லெவல் திங்கிங்லேருந்து ஒரு 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 பெரிய ஒரு மௌனம் சித்திக்கணுங்க. ஒரு மௌனம். ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் லெவல் திங்கிங் பயங்கரமான ஒரு பிரவாகம் போயிட்டு இருக்கு. அதுல ஈடுபடுறது விலகிறது, ஈடுபடுறது விலகிறது இல்லாமல் அப்படியே அந்த ஃப்ளோ என்னது இல்லை, நான் என்ன என்னால் என்னோட அந்த காம்பினேஷனே கிடையாது போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி உள் மௌனம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால தான் காதால எப்போ முழிச்சுக்கிறோமோ அப்பத்துலேருந்து ஆரம்பிக்கப்படும். காலையில் எப்போ கண்ணு உறக்கத்துலேருந்து நினைவு வருதோ, உடல் உணர்வோ வருதோ, அங்கேருந்தே ஆரம்பிக்கப்படும். அப்போ உட்காருது இல்லை, வேலைகளோடையெல்லாம் அதில் தான் இருக்கணும். உட்கார்ந்தீங்கன்னா எங்கே வேலையை பார்ப்பீங்க? ஆனால் உட்காருங்க, அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூம் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் த்ரூ அவுட் த டே அந்த பேக்ரவுண்டில் அப்படி இருக்கணுன்ற வேலைகளோட வேலைகள் இழுக்குமே. ஆமா ஆமா, நீங்க சாப்பாடு போடாம இருந்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா திருப்பி டாக்ஸிங் தானே. எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க தானே பண்ணணும். என்ன பிரச்சனைங்க? அதான் இங்க ஸ்தூல பௌதீக உலகத்துல என்ன பண்றோமோ அதெல்லாம் பண்ணணும். ஆனா அது பண்ணும்போது கூட இந்த திங்கர், டூயர், பெர்ஃபார்மர், அச்சீவர், பர்சன் ஹூ இஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட், வாண்ட்ஸ் டு ஃபினிஷ், வாண்ட்ஸ் டு பிகம் சம்திங், அதை முடிச்சவனா ஆறுது கூட விரும்பாம பண்ணும். இந்த வேலையை முடிச்சவனா நான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு டிசைர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சென்டர் உருவாகக்கூடாது. அந்த மூமெண்ட்லேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சாடுறோமா, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுறோமா, இது ரெண்டு தாங்க வித்தியாசம். ஒன்று ஆமாம், அதுதான் ஃப்ளோட்டிங். அந்த கடலில் அப்படியே ஃப்ளோட் பண்ணியே வெளில வந்துடுவோம், கரையை சேர்ந்துருவோம். சமுத்திரே அந்தம்னா என்ன? கடல்ல கடக்கிறாராம். விஸ்வசம்புவம். பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் ச அபி அதோமுகம் அப்படின்றார். என்ன தாமரை மூக்கு மாதிரி கவிழ்ந்த நிலையில அந்த பேருணர்வு இருக்கும். இது என்ன? தியானத்துல சமாதி அனுபவத்துல எல்லாத்தையும் விட்டுட்டார் அவரு. அவரே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரே பொருள், ஒரே பொருள். அது இறங்கிச்சுன்னா ஏற்கனவே கிரியேஷன் ஒன்று போயிட்டு இருக்குங்க, அதுல இறங்கிடுது, அவ்வளவுதான். கார்த்தின்னு ஒருத்தர் கிளீனா எதிர்த்து துடுப்பு போட்டுட்டு எல்லாம் பண்ணணும். நானுன்ற அமைப்பு எல்லா துடுப்பும் எல்லா விதத்துலையும், புரியுதுங்களா? நான்ன்ற விதத்துல, என்னைன்ற விதத்துல, என்னுடையன்ற விதத்துல, எனக்குன்ற விதத்துல, எல்லா விதத்துலையும் நான் போராட ஆரம்பிச்சிடுறேன். பல கூட்டு தாட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோடையும் சேர்ந்து போராடுறது பேரு இங்க இந்த ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை பெருக்குவேன். நழுவினா இது சம்சாரம். நின்றால் வெளி, அசைந்தால் வழி. வழின்னா காற்று. விறுவிறுவிறுவிறு இது பண்ணிட்டு வராருங்க. அதுல சொல்லிடுற பாருங்களேன், எங்க இருக்குன்றத ஒரு தியான சமாதி காலத்துல அவர் சொல்லிட்டு வர்றாரு. திரியக் ஊர்துவம் அதக ஷாயி ரஷ்மய சசிய சந்ததா. எல்லா திக்குகளையும் ஊடும் பாவும் போல இந்த இதுல பாயில இப்படியும் வருது, இப்படியும் வருது.
லைன்ஸ், வேஷ்டியில் இப்படியும் வருது இப்படியும் வருது நூல், அந்த மாதிரி வந்து எல்லா திக்குகள்லையும் ஊடுருவி இருக்காராம். அப்புறம் சம் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக, ஆபாதம்னா உள்ளங்கால்லேருந்து, தலமஸ்தகன்னா தலை உச்சி உச்சந்தலை வரைக்கும், சம் தாபயதினா ஒரு இளம் சூடாவே இருந்துட்டு இருக்காராம், இளம் சூடு. தஸ்ய மத்தியே அக்னிக்ஷிகா அனியோர்த்வா வியவஸ்திதக, அதன் நடுவில் இந்த மொத்த அமைப்பான ஒரு இளம் சூடுல நட்ட நடுவில் ஒரு இது மாதிரி ஒரு முடியை விட மெல்லிய ஒரு மின்னல் கொடி போல அது அணுரூபத்தில் மெல்லீசான ஒரு ஒளி ரூபத்தில் வருது. நீலதோயத மத்தியஸ்தியாத் வித்யுத் லேக பாஸ்வரா, வித்யுத்னா மின்னலுங்க, மின்னல் கொடி வந்து லேக்க, நீலதான் கருப்பு ஆகாயத்தில் ஒரு மின்னல் கொடி வந்து தானே எப்படி இருக்கும், எல்லா இடமும் தெரியும்ல, அந்த மாதிரி வந்து அது 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 ஒளிர் விட்டுட்டே இருக்கான், ஒளிர் விட்டுட்டே இருக்கான். அண்ட சராசரம் பூரா ஒளிர் விட்டுட்டு இருக்கு. ஒரு புல்லுக்குள்ள அது ஒளிர் விட்டு, ஒரு மண்ணுக்குள்ள ஒரே ஒரு துகள்குள்ள அது ஒளிர் விட்டு, அண்ட சராசரம் பூரா வியாபிச்சு அதுவே அனைத்தும் தோற்றத்துக்கு வந்திருக்கிறதும் அது, வெற்று ஆகாயமும் அது. நம்மளுடைய வரப்போற திங்கிங் எல்லாம் அதுவே, அதுக்கு டைம் கேம் எதுவுமே கிடையாது. ஆனா அதை ஸ்பரிசிச்சாலே டைம்லெஸ் தான். நம்ம இப்ப இந்த ரியலைசேஷன் ப்ராசஸ்ன்றது என்ன, உணருதல்ன்றது என்ன, உணருதல் சமயத்துல ஒண்ணுமே கிடையாது, இவனே கிடையாது, இவன் சென்டரே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல தான் அது நடக்குது. நீவார சூகவத் தன்பி பீதா பாஸ்வத் அனுபமா, பீதான மஞ்சள் கலர்ல இது நெல் மணி போல உள்ளுக்குள்ள அதனுடைய மஞ்சள் ஜோதியா இருக்கு. தஸ்யாக ஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதக, இது வேத மந்திரங்கள்ங்க, இது பூரா வேத மந்திரம். என்ன, தஸ்யாக ஷிகாயா மத்தியே, அதனுடைய சென்டர்ல பரமாத்மா அங்கதான் வசிக்கிறார். அவரை வந்து புகழறாங்க. சக பிரம்ம, அவன் தான் பிரம்மன். சக விஷ்ணு, அவன் தான் விஷ்ணு. சக ஹரிஹி, அவர் தான் ஹரி. சக இந்திரக, சக அக்ஷரக, அக்ஷரகன அழிவற்ற ஒரே பொருள், அதுதான் பரமஸ்வராட், எல்லாத்துக்கும் ஏகபோக சக்கராதிபதி அவன் தான் அப்படின்னு இந்த சூக்தமே இப்படிதான் முடியுது. பார்ப்போம். பரமஸ்வராட்.